4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 2 குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை. அடுத்தது வாஷ் திட்டம் அப்படின்றது உயிர் வாழ்வதற்கான உரிமை. வாஷ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நீர், சுகாதாரம், தூய்மை. நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறையுடன் தொடர்பு இல்லாதது சுகாதாரமற்ற நீர்நிலை. அடுத்தது ஊசி போடுதல் அப்படின்றது உயிர் வாழ்வதற்கான உரிமை. அடுத்து பாடுதல் அப்படின்றது பங்கேற்பதற்கான உரிமை. உணவு உண்ணுதல் அப்படின்றது உயிர் வாழ்வதற்கான உரிமை. நாட்டியத்தில் பங்கேற்பது அப்படின்றது பங்கேற்பதற்கான உரிமை. அடுத்தது குழந்தைகளுடைய உரிமைகளை குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிச்சு அதை இந்த கட்டத்தில் நம்ம வட்டம் போடணும். உயிர் வாழ்கிறதுக்கான உரிமைகளில் உணவு தான் மெயின். அதே மாதிரி பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்பது அப்படின்றது பங்கேற்பதற்கான உரிமை. நோய்களிலிருந்து பாதுகாக்க குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறாங்க. குழந்தைகளினுடைய உயிர் வாழ்வதற்கான உரிமையினை வலியுறுத்தும் திட்டம் வாஷ் திட்டம். குழந்தைகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க நம்ம மருத்துவ முகாம்கள்லாம் பள்ளியில் நடத்துகிறோம். அடுத்த பயிற்சி குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வாழ்க்கை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை. வளர்ச்சிக்கான உரிமையின பள்ளி செல்லுதல். அடுத்தது எந்த வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் கட்டாயம் பள்ளிக்கு செல்ல வேண்டும்னா 14 வயது வரை. அனைவருக்கும் இலவச கல்வி வழங்குவது அரசின் கடமை. பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டால் அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அடுத்தது செயல்பாடுகளுக்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்கு சரின்னு போடணும். பாதுகாப்பு உரிமையா இல்லை வளர்ச்சிக்கான உரிமையா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணணும். குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டித்தல் பாதுகாப்பு உரிமை. 14 வயதுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குறது வளர்ச்சிக்கான உரிமை. உடலை தொடக்கூடாத பகுதிகளை தொடுவதை தடுத்தல் அப்படின்றது பாதுகாப்பு உரிமை. குழந்தை தொழிலாளர்களை மீட்டு கல்வி வழங்குதல் அப்படின்றது வளர்ச்சிக்கான உரிமை. குழந்தைகளுடைய பாதுகாப்பான சூழலை வளர்தல் பாதுகாப்புக்கான உரிமை. அடுத்தது தீய தொடுதலை பெற்றோரிடம் சொல்ல வேண்டும். சரி. குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வாழ உரிமை இல்லை அப்படின்றது தவறு. குழந்தைகளை தகாத முறையில் தொடும் அவர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. சரி. குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும். சரி. குழந்தைகளுக்கான உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சுவரொட்டிகளை நம்ம உருவாக்கணும். ஒரு இதுக்கு மட்டும் பசியோடு இருக்கும் குழந்தைக்கு தேவை உணவே, வேலை அல்ல. அதே மாதிரி வேறு வேறு உரிமைகளுக்கு நம்ம அதுக்கான வாசகங்களை உருவாக்கணும். குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் அவர்களே முடிவெடுப்பது என்பது பங்கேற்பதற்கான உரிமை. வாஷ் திட்டம் என்பது நீர், சுகாதாரம், தூய்மை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளி செல்தல் அப்படின்றது வளர்ச்சிக்கான உரிமை. அடுத்து பள்ளி வயது குழந்தைகளுக்கு காலை மதியம் உணவு அப்படின்னாலே உயிர் வாழ்வதற்கான உரிமை. அடுத்தது கவிதாயின் தாயிடம் கெட்ட தொடுதல்களிலிருந்து பாதுகாத்து கொள்வது எவ்வாறு என்று அவளுக்கு கூறுகிறார். அது என்ன அப்படின்னா பாதுகாப்பு உரிமை. பங்கேற்பதற்கான உரிமையில் இடம் பெறாதது எது அப்படின்னா தரமான உணவு பெறுதல். ஏன்னா அது உயிர் வாழ்வதற்கான உரிமையில் வந்துடும். அடுத்தது பள்ளி செல்லாமல் வேலைக்கு செல்றவங்களை எந்த நம்பரில் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா 1098. அது எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் எண்மேடை எண் பேச்சு அப்படின்றது பங்கேற்பதற்கான உரிமை. குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்க அது விழிப்புணர்வு வழங்குதல் அப்படின்றது உயிர் வாழ்வதற்கான உரிமை. அடுத்து 10வது கேள்வி தருணின் ஆசிரியர் தங்களுடைய பள்ளி சிறப்பாக இருக்கிறதுக்கு மாணவர்கள்கிட்ட கருத்து கேட்கறது அப்படின்றது பங்கேற்பதற்கான உரிமை. ஏன்னா அவங்களோட கருத்துக்களை வழங்குறதுனால. அடுத்து மாத தேர்வில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான வினா கீழே இருக்குது. இது ஒரு மருத்துவ முகாமை பற்றி, அப்புறம் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய கல்வியை பற்றி ஒரு பேசியிருக்காங்க. அதுலேருந்து வினாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இனியால் விவாதங்களில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தால் அப்படின்றது பங்கேற்பதற்கான உரிமை. வேலைக்கு செல்கிற குழந்தைகளை பற்றி தெரிவிக்க வேண்டியது 1098. இலவச கட்டாய கல்வி 14 வயது வரை. போலியோ சொட்டு மருந்து அப்படின்றது 5 வயது வரை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான சுகாதாரமான உணவு கிடைப்பது அப்படின்றது உயிர் வாழ்வதற்கான உரிமை.